ஓகே. ஸோ மீண்டும் இந்த நாளின் கடைசி வகுப்பை நாம் நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம். ஸோ 2 Peter chapter 3 படிக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஐ வாண்ட் டு தேங்க் நிபாங் தபால் சர்ச் அண்ட் பாஸ்டர் பட்ரிக் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 2 Peter chapter 3 இப்படி நிறைய படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சரிங்களா? அதனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஸோ இன்றைக்கி இதனுடைய தொடர்ச்சியாக பாடம் 9, கரையற்ற பிழையற்ற தேவஜனம், ஸ்பாட்லெஸ் அண்ட் பிளேம்லெஸ் பீப்புள் ஆஃப் காட் என்ற தலைப்பில் நான் படிக்க போகிறோம். 2 பேர் சொல்லுது பாருங்களேன், 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். that we may be found spotless and blameless people of God in his presence. சரிங்களா? கரையற்ற பிழையற்ற பிள்ளைகளாக நாம் அவருக்கு முன்பாக நிற்கணும். ஆதாம் என்னும் முதல் மனிதன் பரிபூரணமாய் படைக்கப்பட்டான். அப்படிதானே? ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அவனுடைய எந்த குறையுமே இல்லை. நத்திங் நெகட்டிவ் வித் ஹிம். அப்படிதானே? நோ சின் அட் ஆல். ஹி வாஸ் வெரி பர்ஃபெக்ட் when he was created in the beginning. ரொம்ப பரிபூரணமாக இருந்தான். ஆனால் பாவத்தால் என்னாச்சு? அந்த பரிபூர்ண நிலைமையை அவன் இழந்தான். பாவத்தில் விழுந்தான். பரிபூர்ண நிலைமையிலிருந்து அவன் விழுந்தான். சரிங்களா? பாவம் மட்டும் இல்லை, எல்லாருமே என்ன செஞ்சிட்டோம்? பாவத்தில் we all have fallen into sin. எல்லாருமே பாவத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா பாருங்களேன், to restore in man the image of his maker, to bring him back to the perfection in which he was created, to promote the development of body, mind and soul, that the divine purpose in his creation might be realized. This was to be the work of redemption. This is the object of education, the great object of life. என்ன படிக்கிறோம் பாருங்களேன். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? மனிதன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டானே, அந்த சாயலுக்கு மனுஷனை திரும்ப கொண்டு வரணும். உண்மை தானே? we lost the image of God, the complete image of God, because we fell into sin. பாவத்தில் விழுந்துட்டோம். அப்போது அந்த தேவ சாயலுக்கு மனுஷனை திரும்ப கொண்டு வரணும். மனுஷனை படைக்கும் பொழுது எவ்வளோ பரிபூர்ணமாக இருந்தானோ அந்த பரிபூர்ணத்துக்கு அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும். அவனுடைய சரீரம், மனம், ஆத்மா எல்லாமே வளர்ச்சி அடைய வேண்டும். அவனை படைத்ததற்கான, மனிதனை படைத்ததற்கான தேவ நோக்கத்தை அவன் உணர்ந்து அவன் மீண்டும் அந்த பழைய பாவமற்ற நிலைக்கு போகணும். இதுதான் மீட்பின் செயல். இதுக்கு தான் ஆண்டவர் மீட்பின் திட்டத்தை செயல்படுத்துகிறார். இதுதான் கல்வியின் நோக்கம். நம்முடைய வாழ்வின் மாபெரும் நோக்கம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் மீண்டும் அந்த பாவமற்ற பரிபூர்ண நிலைமைக்கு திரும்ப நாங்கள் போகணும். உங்கள் சாயலை இழந்துட்டோம் ஆண்டவரே, திரும்ப அந்த சாயலை நாங்கள் அடையணும். அதான பாட்டு பாடுறோம். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் பாடுறோம்ல. தேவனோடு இருப்பேன்னா அப்போ என்னவா மாறணும்? தேவ சாயலில் மாறணும். தேவ சாயலில் மாறினாதான் அவர் கூட இருக்க முடியும். சரிங்களா? அதுக்கு தாங்க தேவன் நம்மை இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் வைத்திருக்கிறார். ஸோ தட் இஸ் த பிளான் ஆஃப் காட். நமது பூரணப்படுதலுக்கான தேவ திட்டம். காட்ஸ் பிளான் ஃபார் அவர் பர்ஃபெக்ஷன், நாட் மை பிளான். சரிங்களா? இப்போ நானே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட முடியுமா? ஐ கேனாட் மேக் மை செல்ஃப் பர்ஃபெக்ட். நானே என்னை நான் பாவியே கிடையாது, நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்னு யாருமே கிடையாது. அப்படி தானே? சொல்ல we all make mistakes. James 3:2. யாக்கோபு 3:2 வாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அப்படின்னு படிக்கிறோம். சரிதானே? So God has a plan.
அந்த கரையில்லாத பிழையில்லாத தேவ பிள்ளைகளாக அவர் சமூகத்தில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் God has a plan for our perfection. நம்முடைய பரிபூர்ணப்படுதலுக்கு, நம்முடைய பூர்ணம் அடைதலுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யணும்? படிச்சுக்கணும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் மட்டும் நம்ம படிப்போம். Let us all close our eyes. ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. மீண்டும் இந்த ஓய்வு நாளின் கடைசி வகுப்பில் ஒன்றாக நாங்கள் படிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. கரையில்லாத பிழையில்லாத தேவ ஜனமாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கணும் என்பது உம்முடைய திட்டம். அந்த திட்டத்தில் நாங்கள் புரிந்து செயல்பட, உம்மோடு இசைவாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எல்லாரையும் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பாருங்களேன். தேவனின் பூரண சித்தம், காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். தேவனுடைய பூரண சித்தம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? மத்தேயு 5:48 பாருங்களேன். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். Be ye therefore perfect, even as your Father which is in heaven is perfect. இதான் எப்படி பூர்ண சர்க்குணரோ நீங்களும் அந்த மாதிரி இருங்க. வர முடியுமா? பாவ மனிதர்கள், உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படி மனதில் கேள்விகள் வரும். குமாரன் நாம் பிதாவை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். வசனத்தை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இது ஜீசஸ் சொல்கிற வசனம் மலை பிரசங்கத்தில். அதாவது பிதாவை போல பூர்ண சர்க்குணர் ஆகணும் அப்படின்றது குமாரனுடைய, இயேசுவுடைய விருப்பம். குமாரன் நாம் பிதாவை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் பாருங்களேன். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். என்ன படிக்கிறோம்? பிதாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. பிதாவோட விருப்பம் என்ன? பிதா நம் குமாரனை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். புரியுதா உங்களுக்கு? ஜீசஸ் நம்ம ஃபாதரை மாதிரி ஆகணும் விரும்புகிறாரு. ஃபாதர் நம்ம ஜீசஸை மாதிரி ஆகணும் விரும்புகிறார். விளங்குச்சிங்களா? அதான் இந்த 2 வசனம். இங்கிலீஷில் பாருங்க. For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. அதாவது many brethren, you and me. சகோதரர் யார்? நீங்கள் நானும் தான். So we all brothers and sisters should reflect the image of his son. ஜீசஸுடைய அந்த குணத்தை, அந்த சாயலை நம்ம பிரதிபலிக்கணும்னு பிதா விரும்புகிறார். சரிதானே? குமாரன் என்ன விரும்புகிறாரு? நம்ம பிதாவை போல மாறணும்னு அவர் விரும்புகிறார். சரிங்களா? You understand? Totally. God wants us to become like him. அப்படிதானே சாத்தான் போய் சொன்னா, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் என்ன ஆயிருவீங்க? தேவர்களை போல ஆவீர்கள் அப்படிதானே சொன்னா. அவன் சொன்னதில் பாதி பொய், பாதி உண்மை. கடவுளுடைய திட்டம் என்ன? நாமும் தேவர்களை போல் ஆகணுன்றது தான் கடவுள் திட்டம். ஆனால் பழத்தை சாப்பிட்டு கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்களேன். ஸோ தேவனுடைய பூரண சித்தம் என்ன அப்படின்னா, காட்ஸ் பர்ஃபெக்ட் வில் இஸ் தட் வி ஷுட் ரிஃப்ளெக்ட் த ஃபாதர் அண்ட் த சன். பிதாவையும் குமாரனையும் நாம் குணத்தில் வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் நமக்கு உதவியாக யார் இருக்கான்? ஆவியானவர் இருக்கிறாரு. அவருடைய வசனம் இருக்கு. தேவனுடைய திட்டம் அப்படின்றத அழகாக அந்த 2 வசனங்களில் புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? When Jesus came, இயேசு கிறிஸ்து வந்தப்போ இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் முடிஞ்சிருந்துச்சு? ஜீசஸ் வந்தப்போ எத்தனை வருஷம் முடிஞ்சிருந்துச்சு? 4000 years. வெரி குட், தேங்க்யூ சார். ஏற்கனவே சொன்னேன், நம்ம இப்போ இருக்கும்போது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நேற்று முந்தின நாள் சொன்னேன், 6000 வருஷம் ஆகி போயிடுச்சு. சரிதானே? ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் 2000 வருஷம், நோவா டு ஜீசஸ் 2000 வருஷம், ஜீசஸ் டு நவ் 2000 வருஷம், 6000 வருஷம் ஆச்சு. ஜீசஸ் வந்தப்போ 4000 வருஷம், 4000 ஆண்டு கால அந்த பாவ பலவீனமான சரீரத்தில் அவர் மனுஷனாக வந்தார். Yet he overcame sin. ஆனால் என்ன பண்ணார்? பாவத்தை அவர் ஜெயிச்சார்.
4000 ஆண்டு கால பாவ மானிட சரீரத்தில் அவர் என்ன பண்ணார்? மனுஷனாக வந்தார். இப்போ நமக்கு பாருங்களேன், நமக்கு 6000 ஆண்டு கால பாவ பலவீனம் இருக்குல்ல. we are weak by sin which exists for 6000 years. 6000 ஆண்டு கால பாவ பலவீன சரீரம் யாருடைய சரீரம்? நம்முடைய சரீரம். நம்ம என்ன நினைப்போம்? எதை செய்யக்கூடாது நினைப்போமோ அதைத்தான் செய்வோம். எதை பார்க்கக்கூடாது நினைப்போமோ அதைத்தான் பார்ப்போம். எதை இப்படி பேசக்கூடாது நினைப்போமோ திரும்ப அப்படித்தான் பேச்சு வரும். கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிருப்பேன், அடுத்த நிமிஷமே கோவம் வந்துடும். அப்படி தானே? சண்டை போடக்கூடாதுன்னு நினைப்போம், நினச்ச உடனே சண்டை போட்டுருவோம். அப்படி தானே? என்ன தெரியுமா? நம்முடைய 6000 ஆண்டு கால பாவ பலவீனம். சரி, இப்படி இந்த சரீரத்தில் இருக்க நமக்கு இது சாத்தியமா? பிதா நம்ம ஜீசஸ் போல ஆகணும்னு நினைக்கிறாரு, ஜீசஸ் நம்ம பிதா போல மாறணும்னு நினைக்கிறார். இது சாத்தியமா அப்படின்னா 10, 19, 25, 26 படிக்கிறோம். சீஷர்கள் கேட்டாங்க இயேசுவை பார்த்து, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? Who then can be saved? யார் ஆண்டவர் ரட்சிக்கப்பட முடியும்? ஆண்டவர் சொன்னார். இதுக்கு மேலே இருக்கிற வசனங்கள் படித்து பாருங்க. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஊசியின் காதுன்னா ஏதோ ஊசி, அந்த ஊசியில் இருக்கிற ஒரு ஓட்டை அது நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அந்த காலத்தில் எருசலேமில் எல்லா பட்டணத்தை சுற்றிலும் பெரிய கோட்டை சுவர் இருக்கும். சுவர் இருக்கும், கேட் இருக்கும், ஒரு பெரிய கேட் இருக்கும். சாயங்காலம் அந்தி சாயும் பொழுது, அந்தின்னு என்னது? சாயங்காலம் சொன்னேன்ல. ஓகே, அந்த சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளே வெளியில் போனவங்க எல்லாம் சிட்டிக்குள்ளே வந்துடணும், இல்லாட்டி கேட்டை பூட்டிடுவாங்க. சரிங்க. ஒரு வேளை வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கேட்டை பூட்டிடுவாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்கும், ஒரு குட்டி கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு பேர் தான் ஊசியின் காது. அந்த கேட்டுக்கு தான் என்ன பேர்? ஊசியின் காது, ஐ ஆஃப் அ நீடில் அப்படின்னு அதுக்கு பேர். சரிங்களா? நீங்கள் ஃப்ரீயாக போகணுன்னா பெரிய கேட்டில் உள்ளே போகலாம், அது திறந்துருக்கும் பொழுதே வந்துடணும். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா என்ன செய்யணும்? இந்த சின்ன கேட்டுக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வளைஞ்சு நெளிஞ்சு கஷ்டப்பட்டு அப்படி தான் உள்ளே போகணும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒட்டகம் கூட என்ன செஞ்சிடும், அந்த இதுக்குள்ளே அப்படி இப்படி போயிடும். ஆனால் பணக்காரன் பரலோகத்துக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம். ஐஸ்வர்யவான் ஏன்? அவன் மனசு பூரா எதில் இருக்குது? பணம் 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 பணம்னு இருக்குது. ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, அப்போ தான் சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். பாருங்களேன், நம்ம போன கிளாஸில் படித்தோம், நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். காலையில் அதான் படித்தோம், அப்படி தானே? காலையில் தானே படித்தோம் டிவைன் சர்வீஸ்லையும். இந்த குண வளர்ச்சி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய குணம், அந்த குணத்தில் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகணும், அவருடைய குணத்தை நம்ம பிரதிபலிக்கணும். இதுதான் ஆண்டவர் நம்மளை படிச்சிருக்கிறார். இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியாதுங்க. நம்முடைய பலத்தினால் முடியவே முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். With men this is impossible, but with God all things are possible. கேள்வி எப்படி கேட்குறேன்? Can we overcome sin? பாவத்தை நாம் ஜெயிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும், ஆனால் முடியாது அப்படின்றீங்களா? With God's help we can. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி ஓடினார் யோசேப்பு? யோசேப்பு எப்படி ஓடினார்ல? அந்த ஆண்டி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க, அப்படி தானே? யார்? அந்த போத்திபார் மனைவி. ஆண்டி தான் சொல்லணும், இவன் சின்ன பையன், அப்படி தானே? இவன் வாலிய பையன். அந்த பெண்மணி வந்து அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். இவர் என்ன பண்ணிட்டாரு? ஓடிட்டார். Did God help Joseph? சரி, 2.5 மாசமா வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு கைதிகளாக வந்துட்டாங்க. 2.5 மாதம் டேனியல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே ராஜாவுடைய
நேபுகாத்நேச்சார் என்னென்னமோ வச்சுருக்காரு, பன்னிக்கறி ஒட்டக்கறி இப்படிலாம் என்னென்னமோ நிறைய இருக்குது. உன்னை என்ன நினச்சிருப்பாங்க எல்லா வாலி பிள்ளைகளும், ஏப்பா 2.5 மாதமாக காஞ்சி வந்திருக்கோம்ப்பா அப்படிதானே ஹிஸ்ட்ரி அப்படி தான் சொல்லுது. 2.5 மாதம் நடக்க வச்சே கூட்டு வந்தானா நேபுகாத்நேச்சார். வனாந்தரத்தில் 1000 மைல்கள் 1500 கிலோமீட்டர் நடக்க வச்சே கூட்டு வந்தானா. அப்போ எல்லாரும் நினச்சிருப்பாங்க எல்லாம் காஞ்சி வந்திருக்கோம்ப்பா, கிடைச்சது நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, புகுந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் டேனியல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட் அப்படின்னு வசனம் சொல்லுது. டேனியல் 1:8 படிக்கிறோம். தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். என்ன தீர்மானம்? என்னதான் பெரிய பெரிய டெலிகசிஸ், ரொம்ப ருசியான சாப்பாடு என்னதான் வச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தொட மாட்டேன். புரியுங்களா? God help Daniel. தானியேலுக்கு தேவன் உதவி செஞ்சார்ல. தீர்மானம், இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்ல. தானியேல் செத்துட்டாருங்க. தானியேலின் தேவன் சாகல. யோசேப்பு செத்துட்டாருங்க. யோசேப்பின் தேவன் சாகல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவங்களுக்கெல்லாம் உதவி செய்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், செய்ய மாட்டாரா? செய்வார். தேவனால எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, பைபிள் படிக்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். Now unto him that is able to keep you from falling and to present you faultless before the presence of his glory with exceeding joy. பாருங்களேன், what a wonderful promise. வலுவாதபடி உங்களை காக்க வல்லவர். நைட்டு இந்த மாதிரி நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு ஒரு கிறிஸ்டியன், ஒரு வாலி பையன் நைட்டு உட்காந்து வேதனைப்படுவானா. ஐயோ ஏன்டா இந்த பலவீனம் இருக்கேன், என்னால் ஜெயிக்க முடியுமா, கேன் ஐ ஓவர் கம் திஸ் இன், இதை ஜெயிக்க முடியுமா, அதை முடியுமா, இதை முடியுமா அப்படின்னு சொல்லி நைட் புலம்போனா. இப்போது ஒரு ஊழியக்காரர் அதை பார்த்தாரு. இந்த பையன் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கானே, நல்ல பிரசங்கெலாம் கேட்குறான், சத்தியெல்லாம் கேட்குறான், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நைட் டைம் மேலே பாருண்ணா. மேலே பார்த்தா ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் நிறைய இருந்துச்சு. சரிங்களா? அந்த போதவர் கேட்டாராம், அதெல்லாம் கீழே விழுகுதான்னாராம். இல்லை விழலை, நட்சத்திரம்லாம் கீழே விழலை. எப்படி? எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அங்கங்கே நிற்கிதுல்ல, விளையில இல்லை, அதெல்லாம் தாங்குற ஒருத்தர் இருக்கிறாரு. உன்னையும் தாங்குவார்ப்பா, நீ போ அப்படின்னா. அன்று உன்னையும் தாங்குவார். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் நம்ம இதில் விழுந்துருவோம், அதில் விழுந்துருவோம். உண்மைதான், we have a fallen nature. விழுந்து போன சாயல் நம்மகிட்ட இருக்குதான். we don't know any time we may fall. எந்த நேரத்திலையும் நம்ம என்ன செய்யலாம், விழலாம். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறவன் இருக்கல. 1 Corinthians 10:12 படிக்கிறோம். we may fall any time, we are prone to fall. நாம் விழக்கூடியவர்கள், விழும் இயல்பு உடையவர்கள், உண்மைதான். பிரியமானவர்களே, நம்ம நம்பணும், வலுவாதபடி கர்த்தர் என்னை காக்க வல்லவர். God can keep me from falling. நம்பணும். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 25, அதே யூதா. நாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமென் அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் நம்மை வலுவாதபடி காக்க வல்லவராய் இருக்கிறார். வலுவாமல் நம்மை காப்பது தான் அவருடைய பூரண சித்தம். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், நாம் தான் அவர் கையை விட்டு விலகி ஓடிடுறோம். புரியுதுங்களா? தேவனுடைய பூரண சித்தம் உங்களுக்கு விளங்குதுங்களா? நம்மை காக்கணும், நம்மை பரிசுத்தப்படுத்தணும், அவர் சமூகத்தில் மாசற்றவர்களாக நம்மை நிறுத்தணுன்றதான் அவருடைய சித்தம். God has a great purpose for you and me. உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய நோக்கம், திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த உலகத்துக்குள்ள போய் ஒரு நாள் படித்தோம்ல, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, இந்த பண்ணி என்ன பண்ணோம், சேத்துக்குள்ளே தான் பொருளும் படித்தோம்ல வசனம். 2 அதிகாரம் 22 வசனம். பண்ணி திரும்ப சேத்துக்குள்ளே தான் போகும். நாய் என்ன பண்ணோம், தான் கக்கனது திரும்ப தின்னும். பைபிளில் இருக்கு. ஸோ இந்த உலகத்தின் காரியங்களில் நம்ம அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது. தட் இஸ் நாட் காட்ஸ் வில் ஃபார் அஸ். தேவன் நமக்கு மிகப்பெரிய பரிபூர்ணமான சித்தம்
வைத்திருக்கிறார். அந்த சித்தம் என்ன? பிதா என்ன சித்தம் வச்சிருக்காரு? குமாரனை போல மாறணும். குமாரன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு? நம்ம பிதாவை போல மாறணும். விளங்குதா? ஓகே. இதுக்கு என்ன ஹெல்ப் காட் வச்சிருக்கிறாங்க? தேவனின் ஜீவ வசனம், காட்ஸ் லிவிங் வேர்ட். இந்த பரிபூர்ண சித்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன ஹெல்ப் வச்சிருக்கிறார் அப்படின்னா, காட் ஹஸ் given us is living word. பிலிப்பியர் 2:14-15 பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். உலகத்தில் you are supposed to shine like lights. சுடர்களை போல உலகத்தில் பிரகாசிக்கணும். எதை பிடிச்சுக்கிட்டு? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. பார்த்தீங்களா? அப்படி பிடித்து கொண்டு வாழ்ந்தால் எப்படி இருப்போம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. எப்படி இருக்கணுமா? இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமா இருக்கு. அப்படிதானே இருக்கு. உலகம் கோணலா இருக்கா இல்லையா? கோணலா தான் இருக்கு. புருஷன்மார்களை பாருங்க, கோணலா தான் இருப்பாங்க. ஒய்ஃபை விட்டுட்டு வேற யாரும் கூட இருப்பாங்க. கோணல் தானே? ஆமாம் தானே? கோணல் தான். பிள்ளைகள் எப்படி இருக்கு? பிள்ளையும் கோணல் தான். அம்மா அப்பா சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது. விசுவாசிகள் எடுத்துக்கங்க, விசுவாசிகளும் கோணல் தான். தப்பா எடுத்துக்காதீங்க. பாஸ்டர் சொல்றதை யார் கேட்குறா? கோணலாம் தான் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கோணலும் மாறுபாடுமான சந்ததி. நடுவில் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கணுமா. பாருங்களேன். that he may be blameless and harmless, the sons of God without rebuke in the midst of a crooked and wicked perverse nation, among whom he shine as lights in the world. அப்போ இப்படிப்பட்ட கோணலான மாறுபாடான வித்தியாசமான மக்கள் மத்தியில் எப்படி இருக்கணுமா? கபடற்றவர்களாக, குறையற்றவர்களாக, மாசற்றவர்களாக இருக்கணும். உலகத்தில் சுடர்கள் போல பிரகாசிக்கணும். எதை பிடிச்சுக்கிட்டு படிச்சோம்ல, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. பாருங்க, முந்தின வசனம் பார்ப்போம். அடுத்த வசனத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வசனத்தில் இங்கிலீஷில் படிச்சீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ ஹோல்டிங் ஃபார்த் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோட வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம இந்த உலகத்தில் பிரகாசிக்க முடியும். கோணல் மாறுபாடுமான சந்ததியில். அதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? 2 Timothy 3:16-17 மேலும் பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆல் scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness. அடுத்த வசனம் படிப்போம். அவைகள் வசனங்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. that the man of God may be perfect, truly furnished unto all good works. ஆண்டவர் ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டா நம்ம எப்படி ஆகலாமா? that the man of God may be perfect, தேறினவனாக பூரணமானவனாக நம்ம என்ன செய்யணுமா? வளரணுமா? That's why God has given His word. Holy Spirit has given this word of God. ஆவியானவர் எதை கொடுத்திருக்காரு? வசனத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்து நம்ம வளரணும், சாட்சியா நிற்கணும்னு விரும்புகிறார். யார் மத்தியில்? crooked and wicked generation, கோணல் மாறுபாடான சந்ததியில் நம்ம அப்படி ஆண்டவருக்காக நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? வசனத்தை நான் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம். வசனத்தை நேசிக்கணும். எப்படி வசனத்தை எவ்வளவா நேசிக்கணும்? ஆண்டோட வசனத்தை. இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. டிஎல் மோடி பெரிய ஊழியக்காரர், வல்லமையான ஊழியக்காரர். சிகாகோவில் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தாராம். சரிங்களா? அந்த மீட்டிங் நடத்தும் பொழுது டெய்லி பேப்பரில் போடுவாங்களாம், நியூஸ் பேப்பரில்
டிஎல் மோடி சிகாகோவில் இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் பேசுகிறாரு, இன்னைக்கு அந்த டாப்பிக்கில் பேசுகிறாரு, இன்னைக்கு இந்த டாபிக்னு சொல்லி அந்த டாபிக் எல்லாம் பேப்பரில் போடுவாங்களாம். அப்போ ஒரு நாள் ஒரு டாபிக் போட்டாங்களாம், A jailer is arrested. இதான் தலைப்பு. A jailer is arrested. சிறை காவலர் பிடிபட்டார். அதான் அன்னைக்குள்ள பிரசங்க தலைப்பு. சரிங்களா? அந்த பிரசங்கத்தை அன்னைக்கு நைட்டு பிரசங்கம் பண்ணார் டிஎல் மோடி. அடுத்த நாள் நினச்சிவாங்க அந்த பிரசங்கத்தை ஃபுல்லாக பேப்பரில் போட்டுருவாங்க. அந்த பிரசங்கம் முழுவதும் நோட்ஸை பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஜெயிலில் இருந்த ஒரு குற்றவாளி ஒருத்தன், அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் வேலண்டைன் பர்க். பயங்கரமான ஒரு கொலைகாரன். அவன் ஜெயிலில் இருந்தான். அவன் முந்தின நாளே பார்த்துட்டான், சிறை காவலர் ஜெயிலர் பிடிபட்டார். என்னது ஜெயிலர் பிடிபட்டாரா? டிஎல் மோடி பேசுகிறாராமே. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இவன் மீட்டிங்கில் போக முடியாது, ஜெயிலில் இருக்கிறான். அடுத்த நாள் அந்த பிரசங்கம் பேப்பரில் வந்துச்சு. இந்த பிரசங்கத்தை ஃபுல்லாக படித்தான். படிச்சுட்டு அவன் அன்னைக்கே ஜெயிலில் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டான். என்ன பிரசங்கம் தெரியுமா? பைபிளில் சொல்லுங்க. ஜெயிலர் அரெஸ்டட். பைபிளில் யாரு? யாரா கெஸ் பண்ணுங்க சார்? பால் அண்ட் சைலஸ். வெரி குட். பவுலும் சீலாவும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்குங்களா? பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணி ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பெண்ணை சுகமாக்கிட்டாங்க. ஸோ அவளால் வர வேண்டிய வருமானம் போச்சுன்னு சொல்லி ஊர் தலைவர்கள் இந்த 2 பேரும் பிடிச்சி அடியடி அடித்து ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாங்க. நடராத்திரியில் 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஐயோ ஆண்டவரே வலிக்குது ஐயோ அப்படின்னு அழுதாங்களா? நடராத்திரியில் என்ன பண்ணாங்களா? ஆக்ட் 16:25 படிக்கிறோம். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணாங்களாம். பகலில் அடி வாங்கினா அல்லது பகலில் அடிபட்டா நைட் என்ன செய்யும்? சரியான வலிக்கும். நைட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ்லாம் அப்போ தான் நர்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியும். நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ்லாம் அப்போ தான் என்ன செய்யும்? பயங்கரமாக பெயின் கொடுக்கும். சரிங்களா? அப்போ பாட்டுலாம் பாட முடியாது, வேறு பாட்டுலாம் பாடுவோம். வேறு பாட்டு தானே பாடுவோம். ஐயோ என்ன இந்த ஆண்டவர் என்ன பாடப்படுத்துகிறாரு, என்னை எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு, அப்படி தான் பாட்டு பாடுவோம். அப்படி தானே? ஆனால் இவர் இவங்க என்ன பாட்டு பாடினாங்க? 2 பேரும் வேறு பாட்டு பாடினாங்களாம். அதை பற்றி ஒரு பாட்டே இருக்கு. பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு பாட்டு அது பாட்டு கேட்டு தலை ஆட்டு. கேட்டிருக்கீங்களா? பாட்டு அது பாட்டு கேட்டு தலை ஆட்டு. பூட்டி வைத்தனரே சிறையிலே போட்டு மீட்பை தந்ததோ அவர்களின் பாட்டு. பாடு பாடு பாடிக்கொண்டாடு ஆடு ஆடு ஆடி பண்பாடு. பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, நம்ம அட்வென்டிஸ் பாட்டு. புரியுதுங்களா? அவ்வளோ அடி அடிச்சு அவங்க பாட்டு பாடுறாங்கன்னு உடனே அந்த ஜெயிலில் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா இது, இந்த மாதிரி நாங்கள் கேட்டதே கிடையாது. இப்படி அடி வாங்கினவங்க ரோம சிறைச்சாலையில் இந்த மாதிரி அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட கைதிகளாக கிடக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சரித்திரம் சொல்லுது, வாயில் கெட்ட வார்த்தையாக பேசுவாங்களாம். கெட்ட வார்த்தையாக வருமா? அப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு என்னென்னமோ பேசுவாங்களாம் வழியில். சிலத்து நமக்கும் வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்ச்சுக்குள்ளே ப்ரே பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மழையே தாரும், ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மழை வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணுவோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மழை பெய்யும். மழை பெஞ்சோம் என்ன சொல்ல தெரியுமா? சே இந்த சனியை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் இல்லைங்கய்யா. ஆனால் சர்ச்சில் வந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மழை ஜெபம் பண்ணோம், மழை பெஞ்சிச்சு அப்படின்னுவோம். வெளியே போயிட்டு மழை பெஞ்ச தோத்திரம் சொல்லுவோமா? சே இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம தானே ப்ரே பண்ணோம், மறந்து போச்சா? புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம உள்ள ஒரு மாதிரி, வெளியில் வேறு மாதிரி. அப்படி தானே? வெளியில் போயிட்டா வேறு மாதிரி. அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. பாருங்களேன், இந்த பவுல் சீலாவும் இந்த மாதிரி பாட்டு பாடி அந்த ஜெயிலே என்ன ஆயிடுச்சு? ஒரு எர்த்குவேக் வந்துருச்சு, பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, எல்லாரோடைய செயினும் கலண்டுருச்சு. அந்த ஜெயில், அந்த பிரிசன் டோர்ஸ், கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே திறந்துருச்சு. அப்போ எல்லா கைதிகளும்
தப்பிச்சு ஓடி இருக்கணும், ஆனால் ஒருத்தரும் ஓடலை. எல்லாம் ஓடி இருப்பாங்களே நினச்சிட்டு அந்த ஜெயிலர் என்ன பண்ணானா, ஐயோ என் நிலைமை என்ன ஆகும், அந்த ரோமன் கவர்மெண்ட் மோசமான கவர்மெண்ட், பயங்கரமாக கொண்டுருவாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. அப்போது நம்மளை என்னவோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஜெயிலர் என்ன பண்ண, தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தான். பவுல் சொன்னார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்ல. அப்போஸ்தலர் 16 அதிகாரம். இந்த ஜெயிலருக்கு பயங்கர ஆச்சரியம். நான் இவ்வளோ அடி அடித்தேன், இவங்க பாட்டு பாடினாங்க, ஜோம் பண்ணாங்க, சரி எல்லாம் தப்பிச்சு ஓடி இருப்பாங்கன்னு நினச்சேன், ஒருத்தருமே தப்பிச்சு ஓடலை. யாருப்பா இவங்க, இவங்க கடவுள் யாரு அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாரு பவுல் சீலாவும். நைட்டை வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் ஃபேமிலி எல்லாம் உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி கொடுத்து நைட்டே பேப்டிசம் கொடுத்துட்டார். அப்படி தானே? பைபிள் படிச்சு பாருங்க. அன்னைக்கு நைட்டே பைபிள் ஸ்டடி கொடுத்து நைட்டே பேப்டிசம். இதைத்தான் பிரசங்கம் பண்ணாராம். யாரு? பவுல் பிரசங்கம் பண்ணார்ல, இதை டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணார். டிஎல் மூடி அந்த பிரசங்கத்தை பண்ணதை சிகாகோ அந்த மீட்டிங்கில் இந்த வேலண்டைன் பர்க் அந்த கொலைகாரன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் படிச்சுட்டான். படிச்சுட்டு சே இந்த ஜீசஸ் எப்படிப்பட்ட தெய்வம்னு சொல்லிட்டு இவன் ஆண்டரை ஏற்றுக்கிட்டானான். அவன் ஆண்டவரை, அவன் ஜெயிலில் கிடக்கிறான் பல வருஷம், குற்றவாளி, பயங்கர நொட்டோரியஸ் கிரிமினல், பயங்கரமான குற்றவாளி. ஆண்டரை ஏற்றுக்கிட்டான். இது ஜெயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன் டிஎல் மூடி பிரசங்கத்தை நேரில் போய் கேட்டான் தான் மனம் திரும்புவாங்க நினச்சோம். ஒருத்தன் பிரசங்கத்தை பேப்பரில் படிச்சுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிலில் அந்த குற்றவாளி அந்த வேலண்டைன் பர்க் போக போக வருஷங்கள் ஆக ஆக நல்லவனாக மாறிட்டானா, நல்லவனாக மாறிட்டான். அவன் குணம் மாறிடுச்சு, எல்லாத்திலையும் நல்லா பழகினான். கடைசியில் என்ன தெரியுமா, அந்த ஜெயிலில் அவன் ஜெயிலராக மாறிட்டான். அந்த ஜெயிலில் அவன் ஜெயிலராக ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மாறிட்டான். பெரியமானவர்களே, ஒரு கொலைகாரன் அப்படி மாற முடியுமா? ஒருத்தர் சென்னையில் ஒரு சர்ச் மெம்பர் இருக்கிறார், நம்ம சர்ச் சென்னையில் இருக்கிறார். 9 கொலை பண்ணவர், 9 கொலை பண்ணவர். நம்ம சர்ச்சில் மூப்பராக இருக்கிறார். எத்தனை கொலை? 9 கொலை. நம்ம சர்ச்சில் மூப்பராக இருக்கிறார். சரிங்களா? நம்மளை மூப்பர் ஆக்குவோமா? ஆக்குவோமா? நம்ம இல்லை அந்த சர்ச்சுக்கு போவோமா? நம்ம இன்னைக்கு அவர் மூப்பராக இருக்கிறார். சரிங்களா? God can transform any sinner into a saint. Amen. எந்த ஒரு பாவியையும் பரிசுத்தவானாக மாற்ற தேவனால் முடியும், தேவனால் கூடும். பாருங்களேன், அப்போ ஆண்டுடைய வசனம், அதுதான் சொல்ல வரேன், தேவனுடைய வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. எபிரேயர் 4:12 படிச்சு பாருங்க. Hebrews 4:12. God's word is so powerful. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அது என்ன செய்யும்? யாரையும் மாற்றக்கூடியது. அப்போ இந்த வசனம் தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். மாத்திருச்சா? நம்முடைய வாழ்க்கையை மாத்திருச்சா வசனம்? அப்போ ஆண்டோடைய சித்தம் என்ன? நம்ம குமாரனை போல மாறணும், பிதாவை போல மாறணும். அதான் ஆண்டோடைய திட்டம், அதான் அவருடைய சித்தம். அதுக்கு உதவியாக என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் வசனத்தை கொடுத்துருக்காரு. சரிதானே? ஓகே. மூணாவது தேவகுமாரனின் ஜீவதானம், லைஃப் கிவிங் ஆஃப் காட் ஆர் காட் சன். பாருங்களேன், நம்முடைய குமாரனை கொடுத்தார். குமாரன் தம் ஜீவனை கொடுத்தார். கரை திரை முதலானவைகள், அந்த வார்த்தையில நல்லா கவனிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. எதுக்காக ஜீசஸ் உயிர் கொடுத்தாரா? எதுக்காக உயிர் கொடுத்தாரு? நாம் அவருக்கு முன்பாக எப்படி நிற்கணுமா? பரிசுத்தமும் பிழையற்ற சபையாக அவருக்கு முன்னாடி நிற்கணும். மகிமையுள்ள சபையாக, as a glorious church we must stand before him. That's why Jesus came down and died for us on the cross. அவருக்கு முன்பாக கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, பரிசுத்தமான மகிமையுள்ள சபையாக நிற்கணுன்றதுக்காக தான் அவர் அங்கிருந்து இங்கே வந்து உயிரை கொடுத்தார்.
ஜீசஸுடைய அந்த அன்பையும் தியாகத்தையும் புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவர் உதவியினால வசனத்தை தியானித்து நம்ம என்ன செய்யணும்? பிதாவை போல, கிறிஸ்துவை போல மாறணும் என்பது தேவனுடைய மகிமையான திட்டமாக இருக்கிறது. பாருங்க இன்னொரு வசனம், ரோமர் 8:32. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். யார் ஒப்பு கொடுத்தா? பிதா தான் குமாரன் ஒப்பு கொடுத்தார். குமாரன் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்படிதான் படித்தோம். முதல் வசனம், அடுத்த வசனம் பாருங்க. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He that spared not his own son but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? குமாரனே கொடுத்துட்டாருங்க. சரிதானே? இயேசு கிறிஸ்துவாகி தம்முடைய ஒரே பேரான குமாரனே பிதா கொடுத்துட்டார். நீ மற்றதெல்லாம் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பா. இல்லை, அந்த குண வளர்ச்சி, அந்த குண கட்டுமானம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். God can build us into the likeness of his son. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலிலே நம்மை மாற்ற அவரால் முடியும். பைபிள் அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்காங்களா? வேதாகம பூரண புருஷர்களின் முன்மாதிரி, பைபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்ஃபெக்ட் மென். பாருங்களேன், 2 உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சேன். நம்பர் 1, பூரண தம்பதி, a perfect couple. யார் அப்படின்னா லுக்கா 1 படிக்கிறோம். லுக்கா 1 5, 6, 7 வசனங்கள் படிச்சிங்கன்னா யார் அவங்க 2 பேர்? சகரியா, எலிசபெத். அவங்க பையன் யாரு? ஜான் த பேப்டிஸ்ட். ஓகே, அது அந்த வசனம் இருக்குது, நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க, சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன், அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். and they were both righteous before God, walking in all the commandments and ordinances of the Lord, blameless. 2 பேர் குழந்தை இல்லை. எப்போ வரைக்கும் குழந்தை இல்லை? ஆத்தா பாட்டி ஆகிட்டாங்க, அப்படி தானே? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சாரால் மாதிரி, புதிய ஏற்பாட்டில் சகரியா எலிசபெத் வயசான காலத்தில் ஒரு பேரன் மாதிரி யோவான்ஸ்நானனை பெற்று எடுத்தாங்க, அப்படி தானே? இவங்களை பற்றி நீங்கள் எலன் ஒயிட் எழுதின எழுத்துக்களை படிச்சிங்கன்னா, அவங்க அத்தனை வயசாயிருச்சு. ஊரெலாம் சொல்லியிருக்குல்ல, பாரு இவங்கெல்லாம் பாஸ்ட் ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல, அவங்க பாஸ்ட் தானே, ஆசாரியன் பாஸ்ட் ஃபேமிலி, இவர் எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுறாரு, இவருக்கே பிள்ளை இல்லை சொல்லியிருப்பாங்கல்ல. எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுறாங்க, இவங்களுக்கே பிள்ளை கிடையாது, இவங்கெல்லாம் பாஸ்டராக அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அம்மையார் எழுதுறாங்க, இவங்க முறுமுறுக்கவே கிடையாது, எங்களுக்கு பிள்ளை இல்லையே, முறுமுறுக்கவே கிடையாது, ஆண்டவரை சந்தேகப்பட்டதே கிடையாது. ஒரே ஒரு டைமில் தான் சந்தேகப்பட்டாங்க. உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டாங்க, இவன் அப்படியா அப்படின்னு யோசிச்சார். சகரியா கொஞ்ச நாள் என்ன ஆகிட்டார்? ஊமை ஆகிட்டார். சரிதானே? அது ஒன்று தான் அவர்கிட்ட இருக்க பிரச்சனை, அது ஒன்று தான். சரி மன்னர்களான பாருங்கள், மற்ற எல்லா காரியங்களும் அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ரொம்ப வயசாகி போச்சு பாருங்களேன். ஆனால் 2 பேரும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய். அப்படிதான் தேவன் நாமும் மாற முடியும் என்று ஒரு முன்னுதாரணத்தை நமக்கு வச்சிருக்கிறார். சரிங்களா? சகரியா, எலிசபெத், யோவான்ஸ்நானன், இந்த முழு குடும்பத்தையும் பைபிள் படித்து பாருங்க. அந்த 3 பேருமே பரிசுத்தாவியினால் நிரம்பி இருந்தார்கள். 1 அதிகாரம் இருக்கு லூக்கா 1. 3 பேருமே பரிசுத்தாவியினால் நிரம்பி இருந்தார்கள். ஒரு குடும்பத்தை பற்றி அப்படி போட்டிருக்கேன் பைபிளில். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை அழகான ஒரு குடும்பம். நீங்கள் இந்த 92 படிக்கிறோம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். வயதான காலத்தில் கூட பிள்ளையை பார்த்தாங்க.
சரிங்களா? பாருங்கள், நம்ம என்ன நான் பாடம் படிச்சுக்கிறோன்னா, நம்ம வயதானாலும் சரி இந்த கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமாக இருக்கணும். நல்லது நடக்குதோ நடக்கலையோ, நமக்கு நினைச்சது கிடைக்குதோ கிடைக்கலையோ, எப்படி இருந்தாங்க ரெண்டு பேரும்? உண்மையாக இருந்தாங்க. எல்லா காரியங்களும் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள் அப்படின்னு நாம் இவர்களை பற்றி பைபிளில் படிக்கிறோம். சகரியா எலிசபெத் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்திருந்த ஒரு குடும்பம். அதான் இன்னைக்கு நமக்கு தேவை. நம்முடைய எல்லா குடும்பங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தேவ ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம ஜெபிக்கிறோமா? ஆர் வி ப்ரேயிங் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் எவ்ரிடே? தினம் ஆவியானவர் நம்மை நடத்தும்படி, நம்மை நிரப்பும்படி, நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தனித்தனியாக, கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ணுறோமா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடறேன். Coming to the close. A perfect man, பூரண புருஷன் யாரு? படத்தை பார்த்து தெரியுதா? யாரு இது? தானியேல். ஏற்கனவே சொன்னேன், திரும்ப பார்ப்போம். இந்த தானியேலை எப்படியாவது சிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்க, அப்படிதானே? மேதிய பெர்சியால சொல்லுது, வசனம் சொல்லுது, தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும், ஒரு ரீசனையும், ஒரு காரணத்தையும், குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் எப்படி இருந்தாரா? He was faithful. உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அப்படின்னு படிக்கிறோம். படிக்கவே முடியல. மாணவர்களே பாருங்க, இங்கிலீஷ்ல அப்படித்தான் இருக்கு. As much as he was faithful, neither was there any error or fault found in him. அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. சிங்க கேபியில் தூக்கி போட்டாங்க. என்ன பண்ண சிங்கம்? அவர் கூட சேர்ந்து, அவர் ஃபாஸ்டிங் இருந்து அது கூட சேர்ந்து ஃபாஸ்டிங் இருந்துச்சு. அவர் ப்ரேயர் பண்ணார், அது கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிச்சு. அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லணும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு தூக்கம் வரல. பாவம், அவருக்கும் தூக்கம் வரல, சிங்கராஜாவுக்கும் தூக்கம் வரல, வெளியில் இருந்த தரிய ராஜாவுக்கும் தூக்கம் வரல, தானியேலுக்கும் தூக்கம் வரல. பைபிள் அப்படிதான் இருக்கு. ஒரு வசனம் இருக்கு, நீதிமான்கள் சிங்கத்தை போல. வசனம் படிச்சிருக்கீங்களா? நீதிமொழிகள் 28:1. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். தானியேல் இருந்தார்ல, தானியேலும் ராஜா தான், அவரும் ராஜா தான், தைரியமாக இருந்தார். தானியேல் ராஜாவும் தூங்கலை, சிங்கராஜாவும் தூங்கலை, தரிய ராஜாவும் தூங்கலை, எல்லாருமே தூங்கலை. எல்லாருக்கும் நைட்டு ஆன்லைன் ப்ரேயர், சரிதானே? எல்லாருக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆனால் அடுத்த நாளில் ராஜா தானியேலை தூக்கிட்டு இந்த யாரெல்லாம் இந்த தானியேலுக்கு விரோதமாக சதி பண்ணாங்களோ அவங்கள தூக்கி மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டாங்க, சரிதானே? பைபிள் என்ன சொல்லுது? அவங்க கீழே பாட்டம் போய் சேரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சான்? சிங்கம் எல்லாம் 7-8 சிங்கம் நினைக்கிறேன், எல்லாம் மேதிய பெர்சியாவில் ஒவ்வொரு சிங்கமும் 8 அடி 10 அடி நீளம் இருக்குமா, சரிங்களா? அப்போ சிங்கங்கள்லாம் பசியில் இருந்துச்சு, சரிதானே? இது வரைக்கும் பாஸ்டிங் ப்ரேயரில் இருந்தாங்கல்ல, வெள்ளம் பசியில் இருந்துச்சு. அவங்க கீழே ரீச் ஆகிறதுக்குள்ள சிங்கெல்லாம் என்ன பண்ணிச்சு? எல்லாத்தையும் ரீச் பண்ணி எல்லாத்தையும் பீஸ் ஆக்கிருச்சு. சரியா? தெரியுமானவர்களே, ஏன் தெரியுமா? தானியேல்கிட்ட for as much as he was faithful, neither was there any error or fault found in him. He was as much as faithful to God. எவ்வளவுக்கு உண்மையா இருக்கணுமோ ஆண்டவருக்கு அவ்வளவு உண்மையா இருந்தார். முடியுமா? முடியாதா? ஆண்டவருடைய பலத்தினால் முடியும். Through the strength of God, it is possible to be faithful to God. தேவனுக்கு உண்மையாக இருப்பது முடியும் அப்படின்றத தானியேல் நமக்கு அழகாக காட்டுறாரு. 94 வயது வரை, பைபிளில் 94 வயசுன்னு போடலை, பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 84 வயசு வரைக்கும் தான் அவருடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. சிங்கக்கபியில் போட்டப்போ அவருக்கு 84 வயசு. ஆனால் அவர் 94 வயசில் இறந்தாருன்னு சொல்லிட்டு உரையா ஸ்மித், நம்முடைய அட்வென்டிஸ்ட் எழுத்தாளர் ஒருத்தர் எழுதுறார். உரையா ஸ்மித் 94 வயசில் அவர் வாழ்க்கை முடிந்தது. 94 வயது வரை அவருடைய சாட்சியான வாழ்க்கை நீடித்தது அப்படின்னு படிக்கிறோம். மாணவர்களே, அவருடைய பூரண வாழ்வுக்கான ரகசியம் என்ன? என்ன ரகசியம்? அதாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேங்க.
கடைசியில் என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். யார் சொல்றான்? நேபுகாத்நேச்சார் சொல்றார். அவனுக்குள்ள என்ன இருக்கு? The spirit of the holy gods. புரியுதுங்களா? பிதா குமாரன் ஆகியோருடைய பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள்ள இருந்தார். நேபுகாத்நேச்சார் சொல்றான். இன்னொரு வசனம் பாருங்களேன், தொடர்ந்து அதே வசனத்துல 5ஆம் அதிகாரம், சரிங்களா, 4ன்னு போட்டுட்டாங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம், சரிங்களா. சாஸ்திரிகளின் அதிபதியாக பெல்தெஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும். ஓகே ஓகே, இது தானியேல் 4ஆம் அதிகாரம் தான். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். பார்த்தீங்களா என்ன ஆவி இருக்கு? The spirit of the holy gods is in thee. ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார். 5ஆம் அதிகாரத்தில் இப்போ தான் படிக்கிறோம். தானியேல் 5:11 முதல்ல நேபுகாத்நேச்சர் சொல்றாரு. இப்போ பெல்ஷாத்சார் அதாவது நேபுகாத்நேச்சாருடைய மனைவி சொல்லுவா, சரிங்களா, ராஜாத்தி, நம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. நம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. சரிங்களா? There is a man in the kingdom in whom is the spirit of the holy gods. சரிங்களா? புரஜாதிகள் அஞ்ஞான ராஜ்யத்தில் இருந்தவங்கலாம் தானியேலை பற்றி சொன்னாங்க. தானியேலுக்குள்ள என்ன இருந்துச்சு? பரிசுத்த தேவர்களின் ஆவி இருந்தது. சரிங்களா? 6ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். ஓகே, 5ஆம் அதிகாரத்தில் 14 படிக்கிறோம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சம் புத்தியும் விசேஷத்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பெல்ஷாத்சார்னு சொல்றான். 6ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி, an excellent spirit was in him. ஒரு விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சான். பரிசுத்த தேவர்களின் ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சான். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா தான் நம்ம சாட்சியாய் நிற்க முடியும். தானியேலின் அபிஷேக வாழ்வுக்கு புரஜாதி அரச குடும்பத்தினர் சாட்சியாய் விளங்கினர். சொல்றாரு, சரிங்களா? அவருடைய மனைவி சொல்றா, தரியு ராஜா காலத்தில் சொல்லப்பட்டது, அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது. யோசேப்புக்கும் அப்படித்தான். பாருங்களேன், ஒரு வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? Can we find such a one as this is a man in whom the spirit of God is? ஒரு ஜாதி அரசர்கள்லாம் சொல்றாங்க இவங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்கு. மாணவர்களே, அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்ன்றது யாருக்கு தெரியணுங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியணும். வருதா உங்களுக்கு? ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியணும். அப்போ கரையற்ற பிழையற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டோடைய சித்தம். முதல் பாடம். 2வது பாடம் என்ன? அதுக்கு உதவியாக ஆண்டு நமக்கு வசனத்தை கொடுத்துருக்காரு. சரிதானே? வசனத்தை கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இயேசுவானவர் தம்முடைய உயிரையே கொடுத்துருக்கிறார். சரிதானே? குடும்பமா சகரியா குடும்பம் முன்மாதிரி, தனிப்பட்ட முறையில் தானியேல் முன்மாதிரியா இருக்கிறாரு. அன்பான தேவ பிள்ளைகளை, இப்போ புரஜாதிகள்லாம் சொன்னாங்க தானியேலுக்குள்ள தேவ ஆவி இருக்கு. புரஜாதியான் பார்வோன்னு சொல்றான் யோசேப்புக்குள்ள தேவ ஆவி இருக்கு. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? இது பரிசுத்த ஆவியா வேற ஏதாவது ஆவியா? யோசித்து பார்ப்போம். உண்மையான மனுஷனில் வல்லமையாய் நம்மை பலப்படுத்துகிறவர். உள்ளான மனுஷனில் உள்ளானதான் போட்டிருக்கேன், அதை படிச்சுட்டாங்க. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவரை. வசனம் பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், that he would grant you according to the riches of his glory to be strengthened with might by his spirit in the inner man. சரிங்களா? we must be strengthened in the inner man by the Holy Spirit. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பலப்படணும். யார் மூலமா? பரிசுத்த ஆவியினால். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும்
நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டு சொன்னார்ல. எதுக்கு இந்த வாக்குத்தத்தம்? மத்தேயு 7:7. எதுக்கு? ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், அதுக்காகவா? ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும், அதுக்காக அந்த வாக்குத்தத்தம்? ஒரு நல்ல வீடு கட்டணும், கடன் நல்லா அடைக்கணும், அல்லது வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கணும், அதுக்காக அந்த வாக்குத்தத்தம்? பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்துலையும் வரும். கேளுங்கள் கொடுக்கப்படும். எதுக்கு தெரியுமா? பரிசுத்தாவியை வேண்டிக் கொள்வதற்கு. எனக்கு பரிசுத்தாவி வேணும்னு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். பரிசுத்தாவியை நம்ம பெறணும், பின்மாரிக்காக ஜெபிக்கணும். அதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. சரிங்களா? கல்யாணம் காட்சி, பொண்ணு மாப்பிள்ளை அதெல்லாம் கேட்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஆண்டவர்கிட்ட நான் பரிசுத்தாவியை பெற்று தேவனுக்காக சாட்சியை வாழணும். 1-2 கோட்ஸ் பாருங்க. மைனர் மேட்டர்ஸ் ஆக்குபை த அட்டென்ஷன் and the divine power that is necessary for the growth and prosperity of the church and which would bring all the other blessing in its train is lacking, though offered in its infinite plenitude. Just so long as the church is satisfied with small things, will it fail of receiving the great things of God. Talk it, pray for it, preach concerning it. என்ன பண்ணுறோம் தெரியுமா? சபையில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் முக்கியமானதை விட்டுட்டோம். எதை விட்டுட்டோம்? தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெறணும். சரிங்களா? அப்போ அந்த ஆசீர்வாதம், ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற குறைவு. சரிங்களா? பெருசெல்லாம் விட்டுட்டு சின்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். சரிதானே? அது வேணும், அது வேணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு என்னங்க தேவை? தேவ ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. இன்னொரு வாசகம் பாருங்களேன். A chain of earnest praying members should encircle the world. A few neighbors may meet together to pray for the Holy Spirit. ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா? எதுக்காக? ஒரு சின்ன கூட்டமா கூடி அடிக்கடி ஜெபிக்கணும். Pray for the Holy Spirit. ஆவியானவர் குறித்து பேசுங்க, ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் குறித்து பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு படிச்சோம்ல. முதல் கோட்ல பாருங்க, கடைசியில் படிச்சோம்ல. டாக் இட், ப்ரே ஃபார் இட், ப்ரீச் கன்சர்னிங் இட். சரிதானே? நம்ம நினச்சிட்டு இருக்கோங்க நம்ம சபையில் ஆவியானவர் கிடையாது, ஆவியே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ சத்தியங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஆவியானவர் இல்லைன்னு வேறு சர்ச்சை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பாவம் நிறைய பேர் அப்படி போயிடுறாங்க, ஏமாந்து போய். ஒருவேளை நம்மளை பார்த்து போயிடுறாங்களோ? நம்ம வாழ்க்கையை பார்த்து போயிடுறாங்களா? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்முடைய நடக்க சரியில்லைன்னா ஒருவேளை நம்மளை பார்த்து ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் மற்றவங்க என்ன செய்வாங்க? அதர்ஸ் வில் பி அட்ராக்டட் டு த ட்ரூத். நம்மிடத்தில் ஆவியானவர் கிரியை செய்தால் மற்றவர்கள் நம்மை பார்த்து சத்தியத்தின் பக்கம், இயேசுவின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். ஆர் வி லிவிங் an attractive Christian life? ஒரு கவர்ச்சிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோமா நம்ம? யோசித்து பாருங்க. கிறிஸ்தவர்களை வாழணும். கரையில்லாத பிழையில்லாத தேவ ஜனம். முடியுமா? என்னால் முடியாது. யாரால முடியும்? தேவனால் கூடும். when we cooperate with God. தேவனோடு நம்ம என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். தேவனோடு ஒத்துழைக்கணும், அவரை தேடணும், அவரோடு இணைஞ்சு இருக்கணும், நெருங்கி இருக்கணும். தேவன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். ஆண்டு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாளைக்கு நம்ம கடைசி நாள் கூட்டம், நாளைக்கு சாயங்காலம். ஆகவே அதில் கலந்து கொள்வோம். இந்த நாளில் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பல இடங்களில் ரொம்ப தூரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சாயங்கால கூட்டத்தில், கடைசி கூட்டத்திலையும் கலந்து கொள்வோம். தேவன் நம்மோடு இருப்பார்.